if P of E1, P of E2, P of E3 equal to 1 by 3 and P of A given E1 equal to 1 by 5, P of A given E2 equal to 1 by 3, P of A given E3 equal to 2 by 11, then P of E2 given A. இப்போ என்ன கேட்டிருக்குன்னா P of E2 given A என்னன்னு கேட்டிருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன யூஸ் பண்ணோன்னா பேஸ் ஃபார்முலா இந்த தியரத்தை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இப்போ இது நம்ம ஃபார்முலா எழுதாமல் நம்ம ஷார்ட்கட்டாக கூட நம்ம இதை பண்ணலாம். எப்படின்னா P of E2 given A, இப்போ நம்ம இங்கே என்ன எழுதுகிறோன்னா P of E2 into P of A given E2 மேலே நியூமரேட்டர் எழுதிட்டு அப்புறம் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு P of E1ஓட வேல்யூ என்னது 1 by 3யா 1 by 3. அடுத்தது E1லே A given E1 என்ன கொடுத்துருக்கு இதாக இருக்கா 1 by 5. அதை அடுத்து எழுதிக்கிறோம் 1 by 5 ப்ளஸ் அதே மாதிரி அடுத்து E2க்குள்ளது E2க்கு வேல்யூ என்னது 1 by 3. தென் P of A given E2ஓட வேல்யூ 1 by 3 into 1 by 3 ப்ளஸ் P of E3ஓட வேல்யூ 1 by 3. P of A given E3ஓட வேல்யூ 2 by 11. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் E1க்குள்ளது E2க்குள்ளது E3க்குள்ளது. இப்போ மேலே P of E2 பார்த்திங்கன்னா நியூமரேட்டரில் 1 by 3, A given E1ஓட வேல்யூவும் 1 by 3 தான், A given E2 வேல்யூவும் 1 by 3. ஸோ ஈக்குவல் டு இங்கே கீழே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இது காமனாக இருக்குன்னா 1 by 3 காமனாக இருக்கா. ஸோ நான் அந்த 1 by 3 வெளியே எடுத்துடுறேன். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 by 5 ப்ளஸ் 1 by 3 ப்ளஸ் 2 by 11 இந்த மாதிரி கிடைக்குதா. நெக்ஸ்ட்டு மேலே மல்டிப்ளை பண்ணால் 1 by 9 இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 1 by 3 எல்லாத்தையும் எல்சியம் எடுத்தோன்னா 55 into 3 165 கீழே எல்சியம் எடுக்கும்போது கிடைக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே 5வா அப்போது ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். தென் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 3 இதுவும் கேன்சல் பண்ணும்போது 55 by 118. ஸோ ஆன்சர் இஸ் 55 by 118 தான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.